லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த சசிகலா சுற்றுப்பயணம் செய்வது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம். கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதேபோன்று ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளிலே 3 முறை மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. 8 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் 3 ஆண்டுகளிலே 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்கள் மீது இரட்டை சுமையை நேரடியாக மின் பயனாற்றிகளுக்கு மின்சார கட்டணம் உயர்வு என்பது ஒரு சுமை என்றால், உற்பத்தி பொருள்களிலே தொழிற்சாலைகளுக்கு மின்சார கட்டணம் அதிகப்படுத்தி இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு உற்பத்தி பொருள்களுடைய விலை அதிகமாக போது விலைவாசி உயர்கிறது. அதன் மூலமாக மறைமுகமாக ஒரு சுமை, இரட்டை சுமை தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இது வேதனையின் உச்சம். அது ஏற்கனவே இன்றைக்கு மின்சார கட்டண உயர்விலே வேதனையில் இருக்கிற இந்த மக்களுக்கு வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதை போல இன்றைக்கு இந்த மின்சார கட்டண உயர்வு இருக்கிறது. இதை கண்டித்து செவ்வாய்க்கிழமை நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்திலே மதுரையிலே கள்ளிக்குடியிலே அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம். 4.5 ஆண்டு காலம் எவராலும் அவ்வளவு சாமானியாக நடத்த முடியாது என்று சொல்லுகிற அரசை அம்மாவின் மறைவுக்கு பிறகு தாயை இழந்த பிள்ளைகளுக்கு தாயாக, தலைவனை இழந்த தொண்டர்களுக்கு தொண்டனாக, இன்றைக்கு முதலமைச்சராக, சிறந்த முதலமைச்சராக 4.5 ஆண்டு காலம், அதுவும் கொரோனா காலத்திலே தன் உயிரை பற்றி கூட பொருட்படுத்தாமல் இந்த மக்களை காப்பாற்றினார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஐயா காளிமுத்து அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது. மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாகாது. இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா, கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது.